சோலார் வெனிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேஸோட ஜூலை அப்டேட் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த அப்டேட்டில் நமக்கு 2 புது எஸ்எஸ்ஆர் ஹண்டர்ஸ் கேமில் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் மியோன் எப்படி ஒரு காரான வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியோனோட கேம் பிளே, செகண்டரி பில்டு, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டீம் காம்ஸ் அவளுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ மியோன் வச்சு எப்படி ப்ளே பண்ண முடியும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியோன் எப்படி எடுக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து சமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மியோன் அப்புறம் சூவாவோட ரேட் ஆப் ட்ரா கொலாப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த 2 பேனரில் இருக்க எஸ்எஸ்ஆர் ஹண்டர்ஸ் இவங்க 2 பேர் மட்டும் தான். ஸோ நீங்கள் 2 பேர் யாராச்சும் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிடியில் தோத்தாலுமே இந்த 2 ஹண்டர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்க போகிறாங்க. ஸோ மியோன் அட்வான்ஸ்மெண்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மியோனோட ஃபஸ்ட்டு கேரக்டர் காப்பி வந்து ஃப்ரீயாகவே தந்துடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் பாஸில் ஐடியல் மியோன்னு சொல்லியிருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாஸில் ஃபஸ்ட்டு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மியோனோட கேரக்டர் காப்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. கிளைம் பண்ணிட்டீங்கன்னா மியோன் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆயிரும். ஓகே, மற்றபடி நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் போகணும்னு நினச்சா மட்டும் ரேட் ஆப் ட்ராப் பக்கம் வந்து போகலாம். ஸோ மியோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டீலர். ஸோ டாமஸோட ரிப்ளேஸ்மெண்ட்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்கேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறா. ஸோ எவ்வளோ அதிகமாக டிஃபென்ஸ் பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கிடைக்கும். மற்றபடி அட்டாக் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேவையில்லை. பட் ஹெச்பி கொஞ்சம் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சீல்டு வந்து கெயின் வந்து பண்ணுவோம். ஓகே, மியோனோட வெப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்டரைஸ்டு ஷூ வெப்பன், த பேட்டில் ஃபீல்ட் ஸ்கைலிங் ஸ்டார்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதான் கரண்ட்லி உங்களுக்கு பெஸ்ட் வெப்பன். இது வந்து உங்களோட டிஃபென்ஸ் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கோர் அட்டாக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் ரேஞ்சில் எனிமி இருந்தானா 30% வந்து பார்த்தீங்கன்னா மியோன் எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு மியோனோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கான்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அட்டாக் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஃபென்ஸ் வச்சு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மியோனோட கோர் அட்டாக்கு மிட் டோன் ஸ்லாஷ்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுவும் 10% ஆஃப் டிஃபென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து டேமேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து போனோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மியோனோட பேசிக் ஸ்கில்ஸ் வந்து இருக்குது. ஸ்கில் 1 பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் கிளிஸ் நாடோன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவும் ஒரு 10% டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தரும், லைட் எலமெண்டல் டேமேஜ். ப்ளஸ் நமக்கு ஸ்டோன் பில்லர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமன் வந்து பண்ணும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பேனா பவர் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் வந்து நமக்கு வெடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 200% ஆஃப் பேசிக் ஸ்கில் 1 டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து டீல் வந்து பண்ணும். இது எப்படி இருக்காதுன்னா இப்போ 1500 வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டேமேஜ். இதை வந்து 2.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ 3700 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 750 டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து விழுகும் இந்த ஸ்டோன் பில்லர் வந்து உடையிறப்ப. அடுத்து மியோனோட பேஸ் ஸ்கில் 2 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 13% டிஃபென்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து டேமேஜை வந்து கொடுக்குது, ரைட் எலமெண்டல் டேமேஜ். ப்ளஸ் நமக்கு எல்லோ மேனா பவர் கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேஸ் ஸ்கில் 2 வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்லாஷ்ன்ற ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 10 செகண்ட்ஸ். இந்த கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ஸ்கில் மாதிரி. இந்த கிரிட்டிக்கல் ஸ்லாஷ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவுஸ்லாம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் வந்து டபுள் டைம் லஞ்ச் அதே மாதிரி தான் வந்திருக்கும். பட் இதில் பிரெத்து, வோக்கலைசேஷன், ரிவர்பரேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிவ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆகுது. ஸோ இந்த பட்டன் நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் வந்து டேமேஜ் வந்து பண்ணும். இது மட்டும் இல்லாமல் மேனா பவர் கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோட் வந்து பண்ணும். ஸோ அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த கிரீன் கலர் மேனா கிறிஸ்டல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மேனா கிறிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் ஸ்கில் யூஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனா பவர் கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோட் வந்து ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லோ மேனா பவர் கிறிஸ்டல்னு சொல்லிட்டு 250% ஆஃப் டபுள் டைம் லங்கு. அதாவது இந்த ஸ்கில்லை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனா கிறிஸ்டலோட டேமேஜும் வந்து இருக்கும். ஸோ ஸ்கில் லெவலில் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 10 வந்து போட்டு வச்சுக்கிறதுனால முக்கியமாக பேசிக் ஸ்கில் 2 வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனா பவர் கிறிஸ்டல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் வந்து ஆகி நமக்கு ஆப்போனன்ட்க்கு டேமேஜ் வந்து பண்ணும். அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகாது, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடும் எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல். கிரிட்டிக்கல் ஸ்லாஷ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்துன்னு சொல்லி இருக்குது. வந்து பவர் கார்ஜ் 10% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அதுவும் இல்லாமல் சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் மியோன் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கலைசேஷன் செகண்ட் பஃப் உங்கள் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அதே மாதிரி மியோன் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 5% எடுத்துட்டு சீல்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்பரேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக் டேமேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அதே மாதிரி மியோனோட 5% ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து கொடுக்குது. பேசிக் ஸ்கில் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டேமேஜ் பண்ணுற மாதிரி வந்து. அடுத்து நமக்கு மியோனோட சப்போர்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டேமேஜ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை வச்சு வந்து கொடுக்குதே தவிர எந்த ஒரு பேசிவ் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மியோன் சப்போர்ட்டுக்கு வந்து சூட் ஆக மாட்டா.
அடுத்து நமக்கு மீனோட கியூட்டி ஸ்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பஃப் எதுவுமே வந்து கொடுக்கல. பட் உங்களுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டன் பிளைண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து ஆகுமா. ஸோ ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்னாக இருக்க வந்து சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷேடோ ஸ்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சங்கினோட ஷேடோ ஸ்கில்லா அது மட்டும் என்னென்னு பார்க்கணும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீனோட அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஹெட்லைனர்னு சொல்லிட்டு. இதோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா 3800% ஆஃப் மியோன்ஸ் டிஃபென்ஸ் வந்து லெவல் 7 வந்துருக்குது. ஸோ லெவல் 5 போட்டதுக்கப்புறம் 4300 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தோன்னா ஆப்பனுக்கு வந்து டேமேஜாக வந்து டீல் வந்து பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் வந்து டிசேபிள் வந்து ஆயிருமா. ஆனதுக்கப்புறம் நமக்கு டிசெண்டிங் லிசாட்னோ அண்ட் டபுள் டைம் லஞ்சர், அதாவது பேசிக் ஸ்கில் 1 ஸ்கில் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா மியோனோடது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கூல்டவுன் வந்து ரீசெட் வந்து பண்ணுவோம் நம்ம அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெனாட்டு அப்புறம் மிரே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அல்டிமேட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில் கூல்டவுன் ரீசெட் வந்து ஆகும்ல, அதே மாதிரி தான். ஸோ அல்டிமேட் மெயினாக லெவல் 7க்கு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து அப்டேட் பண்ணுறது உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனோட ஸ்கில் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் ஸ்கில் 1 ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் 2 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் இந்த டபுள் டைம் லஞ்சு, செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அல்டிமேட்டு கோர் அட்டாக்கு பேசிக் ஸ்கில் 1, கோர் அட்டாக்கு பேசிக் ஸ்கில் 2. ஸோ தான் பார்த்தீங்கன்னா மீனோட ஸ்கில் ரொட்டேஷன் செக் பண்ணி யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கில்ல ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமாக பேசிக் ஸ்கில் 2 மட்டும் ஃபஸ்ட்டு லெவல் 10 போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனோட அட்வான்ஸ்மெண்ட் பேசிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அட்வான்ஸ்மெண்ட் 0 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைனர், அதாவது அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. இந்த பேசிவ் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம கோர் அட்டாக் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேனா பவர் கிறிஸ்டல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3வது மேனா பவர் கிறிஸ்டல். ஃபஸ்ட்டு வந்து க்ரீனி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டேமேஜ் கோர் அட்டாக் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 250% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நமக்கு. இதை தவிர்த்து நமக்கு ஹைலைட் பேசிவ் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் டேமேஜ் வந்துட்டு 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மியோனோட 5% ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து கொடுக்குது. எல்லா இடத்துலையும் 5% ஹெச்பி 5% ஹெச்பினே இருக்குது, என்ன செய்யனே தெரியல. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸரோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ மியோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45% டேமேஜ் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது அட்வான்ஸ்மெண்ட் 0ல். ஸோ மியோனோட கேம் பிளே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் அப்புறம் அந்த மேனா பவர் கிறிஸ்டல்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது. பார்த்துட்டு அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க நம்ம. ஸோ அடுத்து நம்ம மியோனோட அட்வான்ஸ்மெண்ட் 1 போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் காஜ் வந்து 50% ரீசார்ஜ் ஆயிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைனர் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். கோர் அட்டாக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 600 MP வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாமா. இது வந்து பெரிய ஆப்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, ஏன்னா A1 நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மோசமான ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க அட்வான்ஸ்மெண்ட் 1க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 2 நமக்கு லைட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் 3க்கு வந்து போயிடுவோம். அட்வான்ஸ்மெண்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசெண்டிங் லிசார்ட்னோ டபுள் டைம் லஞ்சு ஆர் கிரிட்டிக்கல் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து கிடைக்குமா மியோனோட 5% ஹெச்பி பேஸ் பண்ணிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் 15 செகண்ட் டியூரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்கும். ஸோ 50% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியோனோட ஹெச்பியை வச்சு ஒரு சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி இந்த சீல்டு ஆக்டிவேட்டாக இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபென்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ இதுவுமே நம்ம 10 ரூபா ஸ்டாக் வந்து பண்ணால் 60% டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ டேமேஜ் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மியோன் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 தான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணும். அதான் நமக்கு அதிகபட்சம் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து மீனோட அட்வான்ஸ்மெண்ட் 4 பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி லைட், அதாவது டீமில் எத்தனை பேர் லைட் எலமெண்ட்டில் இருக்காங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியோனோட டிஃபென்ஸ் வந்து 3% இன்க்ரீஸ் வந்து பண்ணுதான். 3% அது வந்து என்ன சொல்ல வந்து தெரியல, அது பெரிய நம்பராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் 3%ன்றது வந்து ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 7% வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு ஒரு 20% டிஃபென்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும் அட்வான்ஸ்மெண்ட் 4ல். ஸோ இது எதுவும் பக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸு. ஏன்னா 9% டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மியோனுக்கு டேமேஜ் பூஸ்ட் வந்து கிடைக்காது. மினிமம் ஒரு 5 to 7% வச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் டிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கிடைக்கும். பேசாமல் அங்கே லைட் டேமேஜ் கூட வந்து வச்சிடலாம் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் 2ல் இருக்கிறது எடுத்துகிட்டு. ஏன்னா ஒரு 45% லைட் டேமேஜ் போனஸ் வந்து கிடச்சிருக்கும். ப்ளஸ் அட்வான்ஸ்மெண்ட் 2ல் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிஃபென்ஸ் பை 10% கொடுத்துருந்தா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா மியோனுக்கு வந்து டேமேஜ்லாம் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா மியோனோட அட்வான்ஸ்மெண்ட் 4 பார்த்தீங்கன்னா எனக்கு லெனார்ட் தான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வின் டீம் அலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14% டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவானா. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப 28% அப்புறம் 42% கிட்டே வந்து பார்த்தோன்னா உனக்கு டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் வந்து கிடைக்குது. மியோனுக்கு வெறும் 19%.
இது என்ன கணக்குனே வந்து தெரியல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லைட் எலமெண்டல் டிபிஎஸ் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இத வந்து சேஞ்ச் வந்து பண்ணலனா, அட்வான்ஸ்மென்ட் 4ல வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண போறேன். டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் 5 ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது நமக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மியோனோட அட்வான்ஸ்மென்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்லைனர் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மியோனோட கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் 10% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம நமக்கு பேசிக் ஸ்கில் 1, 2 அப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறப்ப மியோனோட பவர் கார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3% ரீசார்ஜ் வந்து ஆயிருமா. அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைனரோட ஸ்கில் கோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 செகண்ட்ஸ் வந்து குறையுது. ஸோ என்ன தெரிஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம அல்டிமேட்டோட டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா குறைச்சிக்கலாம். அதே மாதிரி அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மியோனோட பேஸ் ஸ்கில் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 அப்புறம் 5 தான் மியோனுக்கு வந்து மெயின் ப்ரையாரிட்டி. அதை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியோனோட ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வந்துடும். ஆர்டிஃபேக்ட்டில் கரண்ட்டே அவளுக்கு பெஸ்ட் செட்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இன்ஃபர்மி செட் தான். நமக்கு 100% பேஸ் ஸ்கில் டேமேஜ் ப்ளஸ் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. மறக்காமல் எக்யூப் வந்து பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பேஸ் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5% எம்பி வந்து நம்ம ரிகவர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கரண்ட்லி இருக்க பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லை இன்ஃபர்மி ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 4 பீஸ் இன்ஃபர்மி கொடுத்துட்டு 4 பீஸ் அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அவளுக்கு எம்பி வந்து 40% மேலே இருந்தால் 60% டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ கரண்ட்லி ஆர்டிஃபேக்ட் பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தான் வந்து நல்லா வந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மியோனோட கோர்ஸ்க்கு வந்து வந்துடுவோம். ஸோ கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடி கோர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் டீமன் செட் தான் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. அடுத்து வந்து நமக்கு பாடி கோர் இருக்குது. பாடி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாட் அடிஷனல் டிஃபென்ஸ் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தேவை. டிஃபென்ஸ் பர்சன்டேஜ்க்கு வந்து போகாதீங்க. செட்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஸ் ஆஃப் த வாட்சர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து நமக்கு ஹெச்பி வந்து 70% கீழே கம்மியாக இருக்குது. பட் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் பண்ணனால டேமேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து ஆகிக்கும். ஸோ அந்த செட்டு நீங்கள் போடுறதுனா வந்து போட்டுக்கலாம். ஒரு நாள் ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிரிட் கோட் இருக்குது. ஸ்பிரிட் கோடுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் டீத் ஆஃப் வாட்சர். நமக்கு 12% மேனா கன்சியூம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாட் எல்லாமே அடிஷனல் அட்டாக், அடிஷனல் டிஃபென்ஸ், அடிஷனல் ஹெச்பிக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ், கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் 200% போது அதுக்கு மேலே வந்து போக வேணாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன். சப்போஸ் எம்பி வந்து ரொம்ப செலவாயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கன்சியூம்ஸ் ரிடக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதா வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மியோனுக்கு கரண்ட்லி இருக்கிற பெஸ்ட் பில்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்ட்லாம் நமக்கு பெருசாக கேமில் கண்டென்ட் வந்து கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு லைட் எலமெண்டல் டிபிஎஸ் தேவைன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மியோன் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ரையாரிட்டி டாமஸ் வந்து நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியோனுக்கு கரண்ட்லி இருக்கிற பெஸ்ட் டீம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கோனி எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா லைட் எலமெண்டல் பிரேக்கர் வந்து கிடையாது. செகண்டரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்பியூ வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்மெண்ட் 5ல இருந்தால் அப்படிலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். அகாடமே சிமிசோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம். ப்ளஸ் அல்டிமேட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து பண்ணுறதுனால மியோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீம் மெம்பர். ஓகே. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியோன் வந்து இருக்கிறா. கரண்ட்லி நமக்கு இருக்க பெஸ்ட் லைட் எலமெண்டல் டீம் அப்படின்னா இதான் நான் வந்து நினைக்கிறேன். தாமஸ்க்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் வந்து பஃப் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் பஃப் வந்து பண்ணி தான் யூஸாக நினைக்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தாமஸோட அல்டிமேட்டை நம்ம வேகமாக ட்ரிகர் பண்ணால வந்து போதும் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மியோன் கைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூவா கைட் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போட ட்ரை வந்து பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை வந்து பண்ணுறேன். நம்ம வீடியோ பண்ணிட்டு அடுத்த ஒரு வந்து பார்ப்போம். பை.